Hi guys, Assalamu alaikum. Welcome to Akram Insight. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் யூடியூப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ யூடியூப் இன்றைக்கி வந்து ஒரு மணி மேக்கிங் பிளாட்ஃபார்மாக உங்களுக்கு தெரியும். பட் யாருக்கெல்லாம் தெரியும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது அது ஒரு டேட்டிங் ஆப் மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு. ஸோ எப்படி இந்த என்டர்டெயின்மெண்ட் அண்ட் இன்கம் பிளாட்ஃபார்மாக மாறிச்சு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணலாம். யூடியூபோட ஒரிஜினல் பர்பஸ் என்ன? யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களோட ஐடியா வந்து ரொம்பவே சிம்பிளாக இருந்துச்சு. பீப்புள் வீடியோ ஷேர் பண்ண முடியாது, இமெயிலில் சென்ட் பண்ண முடியாது, லார்ஜ் வீடியோ ஃபைல்ஸும் ஒரு ப்ராப்ளமாகவே இருந்துச்சு. ஸோ ஐடியா வாஸ் வீடியோவை அப்லோட் பண்ணுங்கள், லிங்கை ஷேர் பண்ணுங்கள், எனி ஒன் கேன் வாட்ச். ஸோ நோ ஆட்ஸ், நோ ஏர்னிங்ஸ், நோ கிரியேட்டர்ஸ் ட்ரீம், ஜஸ்ட் அ வீடியோ ஷேரிங். எப்போ இந்த யூடியூபோட டைரக்ஷன் மாறிச்சு? கொஞ்சம் இயர்ஸ் வந்து போக போக பீப்புள் ரியலைஸ் பண்ணாங்க, ஓகே இந்த ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு காமெடி வீடியோஸ் போடலாம், ஒரு குக்கிங் டுட்டோரியல்ஸ் மாதிரி போடலாம், அதுக்கப்புறம் ஸ்டடி டுட்டோரியல்ஸ் மாதிரி போடலாம், மியூசிக்கு, ஷார்ட் ஃபிலிம்ஸ் அதெல்லாம் வந்து யூடியூப் மூலமாக போட ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அப்போது நிறைய பேர் வந்து பீப்புள் வந்து ஸ்டார்டட் ஸ்பெண்டிங் ஹவர்ஸ் ஆன் யூடியூப். ஓகே, நம்மளுக்கே இப்போ ஒரு விஷயம், நம்மளுக்கு இப்போ பிரியாணி பண்ண தெரியலன்னா நம்ம யூடியூப் பார்த்து பிரியாணி கற்றுக்குறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் அந்த டைம் வந்து யூடியூபுக்கு வந்து ஒரு கிளிக் அடிச்சிருக்கு. ஓகே, பீப்புள் வந்து அதிக டைம் இதை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அப்போது இதை நிறைய பேர் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக இதை பார்க்கறதுக்கும் அட்வர்டைசர்ஸ் வந்து இதை பார்த்தா காசு போடுவாங்கன்னு அவனுக்கு ஒரு ஐடியா வந்து வந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஆட்ஸு வந்ததுக்கப்புறம் யூடியூபோட யூடியூப் ஒரு பிஸ்னஸ் மாடல் மாதிரி ஆச்சு. கிரியேட்டர்ஸ் வந்து யோசிச்சாங்க, வீடியோஸ் போடுறோம், பீப்புள் பார்க்குறாங்க, அப்போது நானும் ஏர்ன் பண்ண முடியுமான்ற ஒரு கேள்வி வந்துச்சுங்க. யூடியூப் சொல்லிச்சு, எஸ் ரெவன்யூவை உன்னால் ஏர்ன் பண்ண முடியும், ரெவன்யூவை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். எப்படி ஷேர் பண்ணிக்கலாம்? உனக்கு 55%, எனக்கு 45% நம்ம பிரிச்சுக்கலாம்னு சொல்லிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு வீடியோ போடுறோம், அதுக்கு சாம்சங்காரன் யூடியூபுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்துருவாங்க. 100 ரூபாவில் 55 ரூபா யூடியூப்காரன் என்ன பண்ணுவான்னா நம்மளுக்கு கொடுத்துட்டு 45 ரூபா அவன் எடுத்துக்குவான். ப்ரோ இந்த அப்போ மெம்பர்ஷிப்பு சூப்பர் தேங்க்ஸ்லாம் இருக்குல்ல ப்ரோ, அது எப்படி கணக்குனா அதுவும் அதே மாதிரி தான். மெம்பர்ஷிப்போ சூப்பர் தேங்க்ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 70% அவங்க எடுத்துகிட்டு 30% நம்ம கொடுப்பாங்க. அதே தான், 100 ரூபா கொடுத்தா 70 ரூபா அவன் எடுத்துக்குவான், 70 ரூபா நம்மளுக்கு கொடுத்துருவான், 30 ரூபா அவன் எடுத்துக்குவான். ஸோ இதுதான் யூடியூப் வந்து ஒரு ரெவன்யூ ஷேரிங் மெத்தடு. ஓகே, ரெவன்யூ ஷேர் பண்ணுறான். யூடியூபுக்கு எங்கேருந்து காசு வருது? மெயினாக ஆட்ஸ் தாங்க. யூடியூப்பில் பல வகையான ஆட்ஸ் இருக்குது. வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆட் வரும், எல்லாருக்கும் தெரியும், ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் ஆட் வரும். அப்புறம் ஸ்கிப் ஆட்னு வரும், ஸ்கிப் கொடுத்து போவீங்க. மிடில் ஒரு ஆட் வரும், அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஸ்கிப் ஆடு, நான் ஸ்கிப் ஆடுன்னு வரும். இப்போல்லாம் வந்து மோஸ்ட்லி நான் ஸ்கிப் ஆடு தான் வருது. பேனரோட ஆட்ஸ் வரும், ஷார்ட்ஸோட ஆட்ஸ் வரும். ஸோ அட்வர்டைசர் வந்து யூடியூப்க்கு காசு கொடுக்குறான், யூடியூப் நமக்கு ஷேர் கொடுக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். இங்கே ஒரு பிக் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க. என்னன்னா, வியூஸ் இருந்தாலும் ஆட்ஸ் ப்ளே ஆகலைன்னா காசு வருமா அப்படின்னு ஒரு இது இருக்குது. கண்டிப்பாக கிடையாதுங்க. வியூஸ் இருந்தாலும் ஆட்ஸ் வந்து ப்ளே ஆகலைன்னா கண்டிப்பாக காசு வந்து அந்த அளவுக்கு ஏர்ன் பண்ண முடியாது. இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இதில் என்னென்னா, கண்டிப்பாக நம்மளுக்கு வாட்ச் டைம் வேணும், கண்டிப்பாக ஆட்ஸ் வந்து ஷோ ஆகிருக்கணும். அதே மாதிரி ஆடியன்ஸ் கண்ட்ரி இருக்குல்ல, இப்போ இந்தியானா ஒரு ரெவன்யூ வரும், யூஎஸில் பார்க்குறவங்கன்னா ஒரு ரெவன்யூ வரும், யூகேல இருந்து நம்மளுக்கு ஆடியன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு ரெவன்யூ வரும். ஸோ அதுக்கப்புறம் வியூவர்ஸோட என்கேஜ்மெண்ட்டு ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்தியன் ஆடியன்ஸ் வர்சஸ் ஃபாரின் ஆடியன்ஸ். நான் சொன்னேன்ல, இப்போ நம்ம ஒரு வீடியோ போடுறோன்னா இந்தியன் ஆடியன்ஸ் மட்டும் பார்த்தாங்கன்னா அதுக்கு 1000 வியூஸுக்கு 20 ரூபால இருந்து 80 ரூபா மட்டும்தான் யூடியூப்காரன் கொடுப்பான். அதே ஃபாரின்லேருந்து பார்த்தாங்க அப்படின்னா 1000 வியூஸுக்கு இந்தியன் மதிப்பு படி 200லேருந்து 800 ருபீஸ் வரைக்கும் கொடுப்பான். இதுதான் வந்து டிஃப்ரென்ஸு. சேம் வீடியோஸ் தான், ஆனால் நம்மளோட ஆக்சுவல் ஏர்னிங்ஸ் வந்து பயங்கரமாக டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஏன்னா ஃபாரின் அட்வர்டைசர்ஸ் வந்து ரொம்பவே ஹை பட்ஜெட்டாக இருக்கும் when compared to இந்தியன் அட்வர்டைசர்ஸ். அதான் மெனி கிரியேட்டர்
வந்து குளோபல் கண்டென்ட் வந்து கிரியேட் பண்றாங்க. இங்கே உள்ளவங்க கூட எப்படியோ ஃபாரின் இதை வந்து ரீச் பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஃபார் சிம்பிள் எக்ஸாம்பிள், நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்ம கண்ட்ரியில் எப்படி 100K 200K சப்ஸ்கிரைபர் உள்ளவங்களை வந்து சின்ன யூடியூபர்னு சொல்கிறோமோ, அவங்க 1 மில்லியன் 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறவங்களும் அவங்க சின்ன யூடியூபர் தான் சொல்லுவாங்க. அவங்க வந்து இவங்களுக்கு ஈக்குவலாக அவங்க வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. இப்போ அங்கே 100K சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து மந்த்லி எனக்கு தெரிஞ்சு 2 to 3 lakhs கிட்ட அவன் ஏர்ன் பண்ணுவான். ஆனால் இங்கே 500K சப்ஸ்கிரைபர் மேலே உள்ளவன் தான் அந்த மாதிரி ஏர்ன் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு நான் சுற்றி எல்லாமே பார்த்த வரைக்கும் அதுதான் ஆக்சுவலாக உண்மை. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு வேர்டு வந்து எல்லா யூடியூபர் யூஸ் பண்ணுவாங்க, CPM RPM அப்படின்னு. CPM அப்படின்னா அட்வர்டைசர் 1000 வியூஸுக்கு எவ்வளோ பே பண்ணுறான் அப்படிங்கிறது. RPM அப்படின்னா கிரியேட்டருக்கு 1000 வியூஸுக்கு எவ்வளோ வருது. இதுதான் மெயினான டிஃப்ரென்ஸு. நம்மளுக்கு என்ன லாபம்னா RPM தான் நம்ம பாக்கெட்டுக்கு ஒரு அமௌண்ட். ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம லாங் வீடியோஸை பற்றி பார்த்தோம். ஸோ ஷார்ட்ஸுக்கும் காசு வருமா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வரும், பட் ஆனால் லாங் வீடியோஸை கம்பேர் பண்ணும்போது ஷார்ட்ஸுக்கு ரொம்பவே கம்மியாக தான் வரும். ஏன்னா ஷார்ட்ஸில் டைரெக்டாக ஒரு ஆட் இல்லைங்க, அது வந்து ஒரு ஆட் பூல் சிஸ்டம் மாதிரி தான். ஸோ ஷார்ட்ஸ் வந்து மெயினாக எதுக்குன்னா நம்மளுக்கு ஒரு ரீச்சுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் தான். இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு உங்களுக்கு சீக்கிரமே ஒரு ரீச்சோ ஒரு க்ரோத்தோ கிடைக்கணும் அப்படின்னா ஷார்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்கள் 1 மினிட்ல உங்களோட பிராண்டை பற்றி நீங்கள் எப்படி சொல்ல போகிறீங்க, அது தாங்க ரொம்பவே முக்கியம். லாங் வீடியோஸ் வந்து ஸ்டேபிளாக ஒரு இன்கம். இப்போ எனக்கு வந்து இன்கம் தான் முக்கியம். ஸோ அதனால் நான் வந்து லாங் வீடியோஸ் தான் போடுவேன். ஏன்னா லாங் வீடியோஸ் போட்டது எனக்கு இன்கம் அதிகமாக வரும். ஷார்ட்ஸ் போட்டு நான் என்ன சப்ஸ்கிரைபர் ஏற்றினாலும், என்னதான் ஷார்ட்ஸில் வந்து எனக்கு மில்லியன் கணக்கில் வியூஸ் பண்ணாலும் அதுக்கு யூடியூபோட லாங் வீடியோஸை கம்பேர் பண்ணும்போது கம்மி தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், 8 மில்லியன் வியூஸ் வந்து ஷார்ட்ஸ் வந்து போச்சு, அவங்களுக்கு வந்து ரெவன்யூ 5000 ரூபா. அதே 1 மில்லியன் வியூஸ் வந்து லாங் வீடியோஸுக்கு போச்சு, அவங்களுக்கு வந்து ரெவன்யூ வந்து 60,000 to 70,000 rupees இந்தியன் மணியில் அவங்களுக்கு வந்துச்சுங்க. ஸோ யூடியூப் வந்து எல்லாமே பண்ணிட்டேன். நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், மானிட்டைஸ் பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். யூடியூப் வந்து எனக்கு எப்போ காசு தருவான்? ஓகே, இது வந்து மெயினான மேட்டர். இது வந்து மோஸ்ட்லி பெரிய பெரிய யூடியூபர்ஸ் இதை சொல்ல மாட்டாங்க. நான் வந்து புதுசாக யூடியூப் கிரியேட் பண்ணும்போது என்னோட புரிதல் என்னவா இருந்துச்சுன்னா, யூடியூப் ஆரம்பிச்சிட்டோம், வீடியோ போடுறோம், வீடியோ போட்டால் வர வியூஸுக்கு காசு கொடுத்துருவான். நான் அப்படி தான் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் டீப் டவுனாக இருக்க போய் தான் யூடியூப் ஸ்டூடியோன்னு வருதுல, ஏர்ன்னு ஒரு பேஜை நான் பார்த்தேன். அதில் பார்க்கும்போது மானிட்டைசேஷன் பண்ணுறதுக்கு உனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வேணும், அதே மாதிரி 4000 வாட்ச் ஹவர் வேணும்னா 4000 வாட்ச் ஹவருக்கு நான் எங்கே போவேன்? அதுக்கப்புறம் அதெல்லாம் ஏதாவது ஒரு லக்கில் ஏதாவது ஒரு வீடியோ வந்து கிளிக் ஆகும், இல்லைனா ஒரு மாதத்தில் ஏதாவது ஒரு 3-4 வீடியோ நல்லா ஓடும். அந்த மாதிரி தான் எனக்கு இதாச்சு. அப்போ தான் மானிட்டைசேஷன் நம்ம அப்ளை பண்ண முடியும். அதுக்கு யூடியூப்காரன் ஒரு வாரம் கிட்ட எடுத்துக்குவான். நம்ம ஃபுல்லாக நம்ம சேனல் நம்ம ஏதாவது ரீயூஸ்டு கண்டென்ட் போட்டிருக்கோமா, நம்ம ஒரிஜினலாக தான் போடுறோமா, அந்த மாதிரி அவன் செக் பண்ணுவான். ஸோ அப்படி திக்கி திணறி நம்ம யூடியூப்ல மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணியாச்சு. நம்ம ஒரு யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் சேர்ந்தாச்சு, யூடியூப்ல மணி எடுக்க போகிறோம். அதுக்கப்புறமும் எனக்கு ஒரு தப்பான ஒரு புரிதல் இருந்துச்சுங்க. என்னன்னா, ஓகே மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணிட்டோம், நம்மளையும் வந்து யூடியூப் வந்து நீ காசு சம்பாதிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டான். நான் என்ன நினச்சேன், ஓகே மாதம் வந்து இப்போ நம்ம ஒரு $50 சம்பாதிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து யூடியூப்காரன் 3000 4000 மாதம் அனுப்பிடுவான் அப்படின்னு நினச்சேன். அங்கே ஒரு ஆப் அடித்தான். என்ன ஆப் அடித்தான்னா, நீ த்ரெஷ்ஹோல்டு $100 மீட் பண்ணு, அப்போ தான் உனக்கு காசு அனுப்புவேன், அதுக்கப்புறம் தான் உனக்கு இது பண்ணுவேன் அப்படின்னா. என்னடா இப்போ எப்படி நான் மாதம் $100 நம்ம எப்படி அந்த த்ரெஷ்ஹோல்டு மீட் பண்ணணும்னு போகும்போது அவன் அப்போ சொன்னான், இல்லை $100 வர வரைக்கும் உனக்கு வந்து இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் மாதம் வந்து வெறும் $4 தான் வந்துச்சு, பிப்ரவரியில் வந்து வெறும் $5 தான் வந்துச்சு, மார்ச்சில் வந்து ஒரு $5 தான். இப்போ ஏப்ரல் மந்த் என்னோட இன்கம் எவ்வளோ இருக்குன்னா $15 இருக்கும். அப்புறம் ஏப்ரல் மந்த்தில் வரைது அப்படியே ஆட் ஆகிட்டே போவோம். இன்னைக்கு வந்து ஒரு $110 வந்துச்சோ, அதுக்கப்புறம் நம்மளுக்கு கூகுள் ஆட்சன்ஸ்னு ஒன்று இருக்குது, அதில் மணியை போட்டு விட்ருவோம். அங்கேருந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு எவ்ரி மந்த் வந்து 21 to 26 கிட்ட நம்மளுக்கு காசு அனுப்பிடுவான். ஸோ இதுதான் இந்த யூடியூபோட எப்போ காசு தருவான், எப்படி ஏர்ன் பண்ண முடியுங்கிறதுக்கு ஒரு இதுங்க. ஸோ இங்கே நம்ம யூடியூபோட ஒரிஜினல் விஷன் வர்சஸ் ரியாலிட்டி, அவன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு விஷன் வச்சிருப்பான்ல, அதுவும் இப்போ ரியாலிட்டியில் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரிஜினலாக யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணது எனிஒன் கேன் ஷேர் வீடியோஸ் ஃப்ரீலி, யாருனாலும் வீடியோஸ் இது பண்ணலாம், எல்லாருக்கும் வீடியோ வந்து ஃப்ரீயாக ஷேர் பண்ணலாம்.
கரண்ட் யூடியூப்ல உள்ளது குவாலிட்டியும் கன்சிஸ்டன்சியும் அது ரூல்ஸும் ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு தெரியும் காப்பிரைட்டு அது இதுன்னு எல்லாமே இருக்குது. அது எல்லாமே கன்சிஸ்டன்சி வேணும். நம்ம வீடியோ ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா கண்டிப்பாக ஒரு குவாலிட்டி வேணும். ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் ஃபேக் வியூஸு, காப்பிரைட்டு, ஷார்ட்கட்ஸு யூடியூப் இப்போது ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுக்குது. சின்னதாக ஏதாவது பாட்டு பாடினாலுமே ஸ்ட்ரைக்கை கொடுத்துருதானுங்க. ஸோ இதோட கன்க்ளூஷன் நான் என்ன சொல்வேன்னா, யூடியூப் ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் இன்னைக்கு நிறைய பேரோட கரியரை கிரியேட் பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி ஆயிடுச்சு. குவிக்காக ரிச் ஸ்கீம் கிடையாது. பட் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக யூடியூப் ஒரு லாங் டேர்ம் அசஸ்மெண்ட். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, இதில் யூடியூப்ல நான் கண்டிப்பாக மணி மேக் பண்ணதான் வாரேன் அப்படின்னா உங்களை யூடியூப் ஏமாத்திடும். என்னோட பேஷனை நான் முன் வச்சு நான் யூடியூப்பை ரன் பண்ணுறேன் அப்படின்னா உங்களை யூடியூப் என்றைக்குமே ஏமாத்தாது. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஏற்கனவே யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படி இல்லைன்னா இந்த வருஷம் நீங்கள் யூடியூப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ கைஸ். இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.